அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பால்ராஜ். நம்ம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டீசல் வீடரை மேனுவல் ஷார்ட்டாக ஒரு சில ஃபார்மர் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மேனுவலாக ஷார்ட்டாக வாங்கும்போது கடுமையான கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சில பேர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்க ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சில பேர் மேனுவல் ஷார்ட் 9 ஹெச்பிக்கு 7 ஹெச்பி எபோவில் இருக்கிற டீசல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனுடைய நேக்கு போக்கு தெரியாது. அது ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதனுடைய நேக்கு கரெக்டாக வச்சு அந்த இது கிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். அந்த நேக்கு தெரியாததோ அல்லது சில பேருக்கு அது ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஷெல்ஃப் ஷார்ட் கிட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இது ஒரு சில வீடரில் பார்த்திங்கன்னா அதிலே கம்பெனி மேனுஃபேக்சரிங்லேயே வந்துடும். ஒரு சில வீடரில் மேனுஃபேக்சரிங் வராது. அந்த மாதிரி வராத சில பவர் வீடர் இருக்கும்போது அப்படி யாராவது நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு செல்ஃப் ஷார்ட் கிட்டு வித் பேட்டரியோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம். இது ஹோல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் ஸ்பேர் பார்ட்ஸோ அல்லது எந்த ஸ்பேர் ஓடனாலும் சொல்லுங்கள். நம்ம ஒவ்வொன்றுத்துலையும் 3 நம்பர் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். பவர் வீடர், பவர் டில்லர், பவர் ஸ்ப்ரேயரு எல்லா மிஷினுக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் நம்மக்கிட்ட ரெடிலி அவைலபிளாக இருக்குது. ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அதை எந்த ஒரு இதுவையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நிறைய ஃபார்மர் அக்ரிகல்ச்சர் மிஷினரிக்கு பவர் வீடர், பவர் டில்லர் வாங்கியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா மேனுவல் ஷார்ட்டாக வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் ஷார்ட்டு மேனுவல் ஷார்ட் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ரீகாயில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சினாரியோவுக்கு நம்ம ஷெல்ஃப் ஷார்ட் கிட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்படி தான் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு கர்லஸ்கர் டீலக்ஸ் வீடர் பேக் ரோட்டரி மாடல் வாங்கியிருக்காங்க. இந்த ஃபார்மர் பார்த்திங்கன்னா இவங்க கர்லஸ்கர் ஆத்தரைஸ்டு டீலர்னு சொல்லிட்டு ஸ்வஸ்திகா ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ், இவங்க திண்டிவனம் ஆத்தரைஸ்டு டீலர். இவங்கக்கிட்ட இதை வாங்கியிருக்காங்க. அந்த டீலர்கிட்டேருந்து வாங்கி ஷெல்ஃப் ஷார்ட் சப்போர்ட் கேட்டுருக்காங்க. ஸோ டீலர் நம்மளை அப்ரோச் பண்ணி இவங்களுக்கு பண்ணி கொடுக்க சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் ஷார்ட் கிட்டு அரேஞ்ச் பண்ணி நம்மக்கிட்ட இருந்து ரெடியாக இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த டீலக்ஸ் வீடருடைய கிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றது தான் இந்த காணொலியில் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளைவீலை கழட்டிட்டு அந்த ஃப்ளைவீல் கழட்டி அதனுடைய இது டைனமோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த இது செட் பண்ணுவோம். அதை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்ரியும் நம்ம எஸ்எஃப் பேட்ரி போட்டிருக்கோம். 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. அதை ஃப்ளைவீல் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இதை ஆப்ரேட் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது பவர் வீடர் டீசலில் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ண முடியல, மேனுவலாக மிஷின் இருந்தால் நம்மக்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம குறைஞ்ச விலையில் இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.